உருபாய் அருபாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருபாய் அருபாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருபாய் உயிராய் கதையாய் வீதியாய் கருபாய் உயிராய் கதையாய் வீதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய். ஆதிக்கமான ஆலிம செயல் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிரும் முதன்மையாவர் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவளை வாழ வைக்கும் பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்தில் உதித்த கர்ணக்கன் படுத்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் இருந்த பேரரசராய் வாழும் சிம்ம ராசியில் உதித்த மகா சிகரங்களே, உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். நாளை முதல் உங்கள் வாழ்க்கையே நல்ல ஆர்ப்பாட்டமான ஆனந்தமும் மெகா கோடீஸ்வர தனயோகமும் கிடைக்கப்பெறுகிறது. கடந்த 9 மாத காலங்களில் உங்கள் வாழ்க்கையே ஏறுமுகமும் இறங்குமுகமும் அப்பன் முருகப்பெருமானி அனுக்கிரகத்தினால் இருந்த வண்ணம் தான் இருந்தன. ஆனால் நாளில் உங்கள் ராசிக்கு 3 என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதியும் 10 என்று சொல்லக்கூடிய ஜீவனத்தை தரக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே வரும்போது ஆடம்பரமான ஆர்ப்பரிப்பான எதிர்பாராத தனவரவு பணவரவு பால்பாக்கியாக கொடுத்து மெகா தனயோகம் இந்த 26 நாட்களுக்குள் கிடைக்கும். நாளை முதல் நடக்கும் சிம்ம ராசிக்கு மெகா தன கொண்டாட்டம் கிடைக்கப் போகிறது. மாபெரும் சபேதனில் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவனே என போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு மாபெரும் சபேதனி வரும்போது மாலை மரியாதை கூடிய கூட கோபுர தனவரவு மனவரு பொறுப்பாக்கிய யோகம் பெற்று ராஜாங்க சக்கரவர்த்தியா நாளை முதல் உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதி ராசியில் வரும்போது சிம்ம ராசிக்கு ஆடம்பரங்கள் மிகும், தனவரவு குவியும், பணவரவும் தனம் பணம் மிகுதியாகும். நாளையிலிருந்து வரும் 26 நாட்கள் அக்டோபர் 9 வரை உங்கள் வீட்டில் பணமழையும் பொருள்மழையும் குபேர துல்லிய ராஜயோகமும் அடிக்கப் போகிறது. அஷ்டலட்சுமி கடாட்சியம் உங்களுக்கு பெருமழையாய் பொழிய போகிறது. ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 7 என்று சொல்லக்கூடிய பெருத்த கேந்திரஸ்தான காலபுருஷனுக்கு 11 என்று சொல்லி கும்பராசியில் கரும்பாம்பு ராகுபோவா இருந்து அதியோகத்தை அள்ளி கொடுக்கிறார். பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோம் வீசுகின்ற தனம் படைத்து சீமானாகி விதரணையா வாழ்ந்திடுவான். என்னது கேளு தேசுபரு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல சேலு என்ற சொல்லுடைய பெருத்த கேந்திர ஸ்தானமான அந்த குபேர துல்லிய ராஜபோகம் பெறும் காலபுருஷனுக்கு 11 என்று சொல்லிய கும்பமனையில் ராகு பகவான் வரும்பொழுது இந்த 1.5 காலங்களில் சிம்மராசிக்கு மிகப்பெரிய தனவரவு பொருட்பாக்கு யோகம் ஆலடிம ஐஸ்வர்யம் கிடைக்கப்படுகிறது. அதை உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதி என்று சொல்லி சுக்கிர பகவானும் ராகு பகவானும் இணைந்தாலும் பார்த்தாலும் மிக பெரும் தனயோகம். 26 நாட்கள் அக்டோபர் 9 வரை உங்கள் வீட்டில் தனமழை பணமழை பொருள் வரவு கூட போகிறது. ஆடம்பரங்கள் மிகுந்த போகுது. சிலர் பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அடுக்குமாடேஸ்வர் ஒரே அபார்ட்மெண்ட்ஸில் ஒரே விலை கொடுத்து வாங்கக்கூடிய தனவரவுகளை பொருள் வரவுகளை ஆபரண யோகங்களை வாங்கி குவியக்கூடிய நேரங்களை சிம்மராசிக்கு இந்த காலகட்டங்களில் 26 நாட்கள் வரும் நாட்கள் உங்கள் வாக்கிய காட்டில் மழை உங்கள் வீட்டில் பண மழை பொழிய போகிறது. பூமழை பொழியும் என்ற விதிமொழி உங்கள் வீட்டில் பணமழை பொழியும் மகா உன்னதமான ராஜயோகம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கப் போகிறது. தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி ஆதிலட்சுமி சந்தானலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்யங்களை தரக்கூடிய மகாலட்சுமியின் அனுக்கிரகம் பெற்றவர்கள் தான் இந்த சிம்ம ராசியில் பிறந்த சிகரங்கள்.
மகம் 1ஆம் பாகம் 2ஆம் பாகம் 3ஆம் பாகம் 4ஆம் பாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் உத்திரம் 1ஆம் பாகம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்து பூரம் 1ஆம் பாகம் 2ஆம் பாகம் 3ஆம் பாகம் 4ஆம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் மகா புண்ணியவாங்களும் மகா யோக்கியசாலி மகா பாக்கியசாலி வருகின்றனர். அதனால்தான் சிம்மம் என்று சொல்லப்படும் மத்திய வயதுக்கு 50 வயதுக்கு மேல் ஆரடிமை ஐஸ்வர்யம் பெற்று அரசாங்க சக்கரவர்த்தியா ராஜ சக்கரவர்த்தியா கம்பீரமா பூமியில் வாழும் ராஜயோகம் பட்டவர்கள் பட்டியலில் முதல் தரமான ராஜயோகம் பெறுபவர்கள் சிம்ம ராசிகள். ஏனெனில் ஆதவன் இல்லை என்றால் உலகம் இல்லை, சிம்மம் இல்லை என்றால் இந்த உலகத்திற்கு ஒளிகெடுக்க உலகத்தில் நவக்கிரகங்களில் மிகப்பெரும் ராஜாக திகழ்வரும் தெய்வங்களில் மிகப்பெரும் அனுக்கிரகம் சிவபெருமானி அனுக்கிரகம் பெற்றவர்கள் தான் இந்த சிம்ம ராசியில் பிறந்த சிகரங்கள். இவர்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் உள்ள காலங்களில் தாழ்வுகளும் ஏற்றங்களும் இரக்கங்களும் தோல்விகளும் வந்தாலும் இனிமே இவர்கள் வாழ்க்கையில் ஏற்றம் எழில்மிகு ஏற்றமும் பொன்னாபரண தோற்றமும் மகா உன்னதமான ராஜயோகங்கள் ஆர்ப்பரிக்கும் ஆனந்தம் கிடைக்கக்கூடிய மகா குபேர தனியாக ஆனந்தம் விளையாடும் மேடு ஆனந்தம் விளையாடும் மேடு என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமும் குபேர நனயோகமும் பல பாக்கியோகம் கிடைத்து 26 நாட்களில் மிதவெஞ்சிய செல்வாக்கு யோகம் படைத்து சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை இந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரர்கள் பெற போறாங்க. சூப்பர் ஸ்டார் சின்ன குழந்தை சொல்லும் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டாம் சின்ன குழந்தை சொல்லும் என்று சொல்லும் அளவுக்கு உங்களுக்கு காட்டில் பணமழை பூமழை பணமழை தங்க ஆபரண யோகங்கள் கிடைத்து இந்த காலகட்டங்கள் யார் என்று நிர்வகிக்கக்கூடிய நேரங்கள்லாம் இந்த காட்டில் பணமழையை பொழிய இந்த அக்டோபர் 9க்குள் உங்கள் காட்டில் பணமழை கொட்டோ என்று கொட்டப் போகிறது. சில சிம்மராசிக்காரர்கள் திரைத்துறையில் இருந்தால் இவர்கள் இந்த காலகட்டங்களில் சினிமா படங்களில் அதே அளவுக்கு வசூல் கொடுத்து திரைத்துறையில் மிகப்பெரிய வசூல் சக்கரவர்த்தியாகவும் மாபெரும் வண்ண யோகமும் மிகப்பெரிய மக்கள் மெல்தல் என்ன யோகமும் கதையின் நாயனாக காவிய நாயகனாக எங்கும் புகழ் போற்றும் மன்னமனாக வரும் மிகப்பெரும் சாதுரியப்பட்டவர்கள் பட்டியலில் சாகச சக்கரவர்த்தியா சிம்மராசிக்காரர்கள் வருவது நிதர்சனமான உண்மை. மேலும் மாணாக்கர்களுக்கு உயர் படிப்பு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய தனயோகம் பணயோகம் கிடைக்கப் போகின்றது. கடவுள் மனைவிகளில் அந்யோன்ய தாம்பத்தியம் கிடைக்கப் போகின்றது. நல்ல தனவரவுகளையும் மகா சக்தி பெற்ற சமயபுரத்தார் அருளாசி பெற்ற இவர்கள் இந்த காலகட்டங்களில் இந்த 26 நாட்களில் செய்ய வேண்டிய காரியங்கள் துரிதப்பட்டு செய்யுங்க. புதிய தொழிலை ஒப்பந்தங்களை புதிய கான்ட்ராக்ட் கையெழுத்திடுங்க. புதிய தொழிலை செய்ய இந்த காலகட்ட முயற்சியை மேற்கொள்ளும் உங்களை முயற்சிகள் 1000 மடங்காக வளர்ந்து மிகப்பெரிய தனயோகம் மனயோகம் கேட்டு அனைவருக்கும் மிகப்பெரிய சாகச சக்கரவர்த்தியா மன்னவராய் வரக்கூடிய காலங்கள்லாம் இன்னும் 26 நாட்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஜீவனாதிபதியாக இருக்கும் இந்த சுக்கிரபகவான் இருக்கும் ஸ்தலமே ஸ்ரீரங்கநாதருடைய திருப்பாதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருப்பாதத்தை நீங்கள் அடிக்கடி சென்று ரங்கநாத திருப்பாதத்தை பார்த்து அங்குள்ள சக்கரத்தால் வரை கடால் வரை பார்த்து ஸ்ரீ ராமானுஜர் சன்னதி சென்று வென்று அங்குள்ள பசுமாற்றுக்கு வாழைப்பழம் கொடுத்து அகத்திகரை கொடுத்து ஓம் மகாலட்சுமியை போற்றி என்று வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒய்யாரமாய் மிகப்பெரும் சிங்காரமாய் வாழ்ந்து தென்னவன் போற்றும் மன்னவராய் மன்னவன் போற்றும் மிக சாகச சக்கரவர்த்தியாய் வாழ்ந்து இந்த 26 நாட்களை பெரும் பணம் படைத்து ஆனந்தமான சந்தோஷம் எடுத்து மிகப்பெரிய ராஜாக்கள் பட்டியலில் இந்த சிம்மராசிக்காரர்கள் வருவது நிதர்சனமான உண்மை.